நம்ம ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு யாருமே சொன்னது கிடையாது. பிகாஸ் இன்டர்வியூங்கிறது ஒரு ரவுண்ட் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதுலேருந்து ஜாப் கிடைச்சி போகிறது கிடையாது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்டிடியூட், ஜிடி, டெக்னிக்கல்னு ஒரு கம்பெனி வைஸ் இது மாறும். இதனாலவே நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துடுறோம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நான் பிளேஸ் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நம்ம ஆல்ரெடி ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஜாப் போர்ட்டல்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆப்டிடியூட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா இதுலேருந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ண தான் சொல்ல போகிறேன். ஜாப் சர்ச்சில் ஆப்டிடியூட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் எல்லாரும் மேக்ஸ்லேயும் சரி லாஜிக் பில்டிங்லேயும் சரி ரொம்ப பெரிய ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிறது நார்மலான ஒரு திங் தான். பட் டோன்ட் வெரி, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு அது காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது. பிகாஸ் நான் சொல்ல போகிற இந்த திங் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்டிடியூட் செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் ஒரு 3 வெப்சைட்ஸ் தான் ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷனுக்கு டோட்டலாகவே யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ப்ரெப், ப்ரெப்பின்ஸ்டா அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாபிக்ஸ். இந்த வெப்சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பற்றி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு வெப்சைட்டாக இது இருக்கும். நீங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ரெப்பின்ஸ்டா. ஸோ இந்த ப்ரெப்பின்ஸ்டா இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க லாகின் பண்ணி அப்படின்னா கம்பெனிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விப்ரோ எடுத்துக்கிறேன். விப்ரோ கம்பெனி நான் சூஸ் பண்ணி உள்ளே போகிறேன்னா அதில் அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளவே ப்ரீவியஸ் இயர் அவங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்டிடியூட்லேயும் சரி அண்ட் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் என்ன டெக்னிக்கல் இருக்கா எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிளாக அவங்க எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தையும் தேடி படிக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். நான் கம்பெனி வைஸ் தான் ஆப்டிடியூட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ நான் விப்ரோ கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜில் விப்ரோவில் செலக்ட் ஆகிருந்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி விப்ரோ கிடையாது. பட் நான் காலேஜில் அப்போ செலக்ட் ஆகிருந்தேன். செலக்ட் ஆனப்போ நான் ஆப்டிடியூடுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா நான் இந்த போர்ட்டல் போயிட்டு விப்ரோ அப்படிங்கிற ஒரு செக்ஷன் போயிடுவேன். இந்த ப்ரெப்பன்ஸ்டால போனதுக்கப்புறம் அதில் ஆப்டிடியூட்க்கு அவங்க என்னென்ன டாபிக்ஸ் வச்சுருக்காங்கிற மாதிரி லிஸ்ட் ஆகி வரும். அதை எடுத்துப்பேன். அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் விப்ரோவுக்கு ஒரு 10 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா வேற ஒரு கம்பெனி எங்கள் காலேஜில் வரும். அப்போ இதே டாபிக்ஸ் அங்கே இருக்குமானா இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ் இருக்கும். 10 இருக்குன்னா அங்கே 15 இருக்கும். ஸோ 10 நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன். ஸோ அந்த 15ல் அந்த 5 மட்டும் நான் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன். அந்த மாதிரி தான் நான் சிம்பிளிஃபை பண்ணிப்பேன். நான் ஹோலாக 30 டாபிக்ஸ் இருக்குது ஆப்டிடியூடில் மொத்தமாக உட்காந்து படிக்கணும்னா என்னால் முடியாது. இந்த மாதிரி கம்பெனி வைஸ் நான் டார்கெட் பண்ணி படிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. லைக் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸ் வரும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்டிடியூடில் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குமே மேக்ஸ் பெருசாக வராது. பட் ப்ராக்டிஸ் பண்ண ஆப்டிடியூட் ரவுண்ட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி வைஸ் ட்ரை பண்ணலாம். ஆர்எஸ் நான் ஹோலாக ஆப்டிடியூட் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் இந்த எல்லா வெப்சைட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். போது ஒரு டாபிக் போட்டிங்கன்னா அதுக்கு இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்னா இந்த எல்லா வெப்சைட்லையுமே கிடைக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். கம்பெனி வைஸ் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் குரூப் டிஸ்கஷன் ஆர் கம்யூனிகேஷன். சில கம்பெனிஸ் ஜிடி வச்சுருப்பாங்க, சில கம்பெனிஸ் டெக்னிக்கல் கூட வச்சுருக்கலாம். ஸோ இது டிஃபர் ஆகும். பட் நான் இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜிடி குரூப் டிஸ்கஷன். எல்லாருக்குமே தெரியும். குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் டிபேட் ஆர் நார்மலாக அந்த டாபிக் பற்றி பேசணும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அட்டென்ட் பண்ணியிருந்த ஒரு கம்பெனியில் ஜிடி ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னா லைக் ஃபோல்டபிள் மொபைல் அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் யூஸ்ஃபுல் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணானான்னு கேட்டால் இந்த டாபிக் தான் அவங்க கேட்க போகிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் நான் நார்மலான டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்.
நார்மலாக வந்து இந்தியா பிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வெப்சைட், அதில் வந்து ஜிடிக்கு வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, பேசி வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து எழுதுவேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான திங் தான், பட் எனக்கு வந்து அது ஒர்க் ஆச்சு. ஒரு டாபிக் எடுத்துப்பேன், அதை பற்றி எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே எழுதுவேன். ஏன்னா அதுக்கு வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட அந்த ஜிடி ரவுண்டில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் அவங்க செலக்ட் பண்ணது வந்து 2 பேர் தான், நானும் இன்னொரு ஒரு பர்சனும். பட் இதில் நாங்கள் 2 பேர் தான் ரொம்ப கம்மியாகவே பேசியிருந்தோம். ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் நிறைய விஷயம் வளவல அப்படின்னு ஜிடியில் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் போய் பேசணுங்களும் கிடையாது. என்ன பேசுகிறாங்கிறத அப்சர்வ் பண்ணி ரொம்ப கிளியர் அண்ட் நீட்டாக உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். அதனால உங்களோட வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம், அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கிறதும் முக்கியம். இதுக்கு ரொம்ப சிம்பிள், ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு 5 மினிட்ஸ் பேசி பாருங்கள், அவர் எழுதி பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அண்ட் ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜிடி அண்ட் கம்யூனிகேஷன் 2 ரவுண்டுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு வேறு லெவலில் ஆக்சென்ட் இருக்கணும், இங்கிலீஷ் வந்து வேறு லெவலில் பேசணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீட் அண்ட் கிளியராக 2 பாயிண்ட் பேசினாலும் நல்லா பேசினாலே போதும். என்னோட கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட இந்த மாதிரி ஒரு ஜிடி ரவுண்ட் நடந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு என்னோட கேம்பஸ் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு அவர் வீடியோ, இந்த மாதிரி ஜிடி ரவுண்ட் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அண்ட் கம்யூனிகேஷன் ரவுண்ட் வந்து மோர் ஓவர் சிமிலர் தான். நான் ஆன்லைனில் ஒரு அட்டன் பண்ண ஒரு ரவுண்ட். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி அட்டன் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவல், உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபெஸ்டிவல் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மினிட்ஸ் நான் வந்து மைக் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் பேசினேன். ரொம்ப சிம்பிள், நீட் அண்ட் கிளியராக பேசினாலே போதும். அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும்னா, லிசனிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அமெரிக்கன் ஆக்சென்ட் அதில் வந்து ஒரு ஸ்பீச் இருக்கும். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிவிட்டு அதில் சில கொஷின் கேட்பாங்க, fill in the blanks மாதிரி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஜாப்க்கு அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுண்டை வந்து நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடாமல் இதுக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்யூம், ஆப்டிடியூட், ஜிடி ஆர் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோடிங் ரவுண்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ ஆர் இன்டர்வியூ, இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து என்னோட ரோல் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு திங். லைக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து டெவலப்பராக ஒர்க் பண்ணுறீங்களா, என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப் ரோல் என்னங்க. ஆக்சுவலி நான் வந்து டெவலப்பர் கிடையாது, நான் வந்து அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அசோசியேட்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கோடிங் வந்து வராது. அதனால நான் அட்டன் பண்ண ரவுண்டில் எனக்கு கோடிங் ரவுண்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா கோடிங் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் வந்து ஃப்ரெஷராக இருந்து நிறையா ஜாப் ட்ரை பண்ணப்போ நான் டெவலப்பருக்கு தான் வந்து ட்ரை பண்ணேன். எல்லாருமே அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து லாஜிக் பில்டிங் வந்து நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து எம்என்சி ட்ரை பண்ணும்போது அசோசியேட் ரோல் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். டெவலப்பராக வந்து கோடிங் ரவுண்ட் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஜிக் பில்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இதை பற்றி சில பேர் என்கிட்ட இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து கியூரியஸ் ஃப்ரீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலில் வந்து லாஜிக் பில்டிங்க்கு வந்து சிம்பிளாக ஒரு கோடிங் ஷீட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லைக் 360 ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் கிராக் பண்ணால் போதும், லாஜிக் பில்டிங் வந்து ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி. நான் வந்து டெவலப்பர் ரோலுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த கோடிங் ஷீட் வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியா இல்லை லாஜிக் பில்டிங் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் ஆர் அந்த ஷீட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டெவலப்பர் ரோலுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னோட ரோல் வந்து அசோசியேட், எனக்கு வந்து கோடிங் ரவுண்ட் எடுக்க போகிறது கிடையாது. பட் கண்டிப்பாக வந்து இது டெக்னிக்கல் சைட் தான், ஆனால் வந்து கோடிங் வந்து பெருசாக இருக்காது, அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நான் அடுத்த ரவுண்ட் ஃபேஸ் பண்ணது வந்து என்னோட இன்டர்வியூ. கம்யூனிகேஷன் முடிச்சேன், நெக்ஸ்ட் வந்து எனக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ பற்றி இன்ஷால்லா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன்னு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன ரிசோர்ஸஸோட வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, டோன்ட் கிவ் அப். நாங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
பை.